டெல்லி போலீஸ் ஒட்டு மொத்த பேரையும் வந்து சுத்து போட்டு கலாய்ச்சி துரத்தி விடுறாங்க. ஜனதா மந்திர் டெல்லியில் வந்துட்டு போலீஸை ஒட்டு மொத்த காக்ரோச் பார்ட்டியும் வந்துட்டு சுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் கேலி கிண்டலும் அடித்து பேசுகிறான், நக்கல் அடித்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி. தம்பி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்குதுங்கும் போது இதை ஸ்மூகமாக முடிக்கணும்னு பார்க்கணும். நீ தப்பிச்சுக்கிருவ, உன் கூட இருக்காங்க பார்த்தியா, அந்த பையனில் எத்தனை பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. அதனால் வன்முறையை நீ கையை எடுத்த அப்படின்னா, அவங்க ஃபோர்ஸை இறக்குனாங்க அப்படின்னா தாங்க முடியாது, நிறைய மிகப்பெரிய பேரிழிவத்தை ஏற்படுத்த நேரிடும். தயவு செஞ்சு இந்த முட்டாள்தனமான பேச்சுகளை விட்டுட்டு நம்மளோட கோரிக்கை என்ன அதை நிறைவேற்றுறதுக்கு வன்முறையை தவிர்த்துட்டு நியாயமான முறையில் கோரிக்கை வைங்க. போலீஸை கேவலப்படுத்திட்டேன், போலீஸை அசிங்கப்படுத்தி விரட்டி விட்டோம், இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு புரிஞ்சுக்கணும், இதுக்குள்ளே தேர்ட் பார்ட்டி யாராச்சும் வந்து வில்லங்க வேலையை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இடம் கொடுக்காதீங்க. 360 டிகிரியில் வந்துட்டு கேமரா இதோட இருக்கணும். யார் என்ன வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். வன்முறையை முக்கியமாக சொல்கிறேன், வன்முறையை மட்டும் கையில் எடுத்துறாதீங்க. போலீஸ் பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம எதையுமே செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதே இடத்துல போராடுறது தான் நல்ல ஒரு விஷயமா தெரியுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதில் ஏதோ சதி வேலைகள்லாம் நடக்குது. அந்த சதி வேலையில் போலீஸ்காரனே வந்துட்டு பாதிக்கப்பட்டாலும் அவரும் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஸ்டூடெண்ட்டு பாதிக்கப்பட்டாலும் நம்மளும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான். இதில் பாதிப்பு அரசாங்கத்துக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்றது என்னோட எண்ணமாக இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு சதி வேலைக்கும் நம்ம பலிகடாவாக ஆயிட வேண்டாம். முன்னாடி இருக்கவே தப்பாக இருக்கான் அப்படின்றதுக்காக நம்ம அதை சரியான முறையில் தான் கையாளணும், புரியுதுங்களா? அவன் தப்பானவனாக இருக்கான், ஆனால் நம்ம அதுக்காக தவறான வழியை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா பாதிப்பு நமக்கும் தான், முன்னாடி இருக்கவங்களுக்கும் தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதை விட எப்படி சொல்கிறதுன்னு தெரில, யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். நன்றி.